ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன கண்டென்ட் பார்க்க போறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக நான் ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ண ஒரு வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபேஷன் ரிலேட்டடாக கண்டென்ட் மேக் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நான் ஒரு ஷார்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதில் நம்ம சொன்ன மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பேர் ஆஃப் காஸ்டியூம்ஸ் தான் இன்னைக்கு நம்ம சேனலில் வீடியோவில் ரிவ்யூ பண்ண போகிறோம். ரிவ்யூ மட்டும் பண்ணுறது இல்லாமல் உங்களுக்குமே வந்து நான் அதை ரெக்கமெண்ட் பண்ண போகிற ஆப், வெப்சைட் எல்லாத்தையுமே ப்ரைஸ் அமௌண்ட் எல்லாமே என்னன்றதை கிளியராக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஷோ பண்ண போகிற கிளாத்ஸ் எதுவுமே ஸ்பான்சர்டு கிடையாது. அதுவும் இல்லாமல் நான் பர்சனலாக பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணதில் எனக்கு பிடிச்சி அது வந்து ஒர்த்தாக இருக்கும்னு நினச்ச அந்த கிளாத்ஸ் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ஸ்பான்சர்ட் வீடியோ எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் ஓனாக பர்ச்சேஸ் பண்ணதான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்னன்னா கிளாத்ஸில் வந்து நிறைய பேர் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ரீசெண்டாக நானுமே நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன். ஸ்கின் கேர் ரிலேட்டடும் சரி, நம்ம கிளாத்ஸுமே சரி, இதை வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணனாலே நம்மளோட லுக் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு அட்ராக்டிவாக இருக்காது. நான் ரீசெண்டாக வந்து உங்களுக்கு நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன். இதுக்கப்புறமா என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் நான் ஃபாலோ பண்ண போறேன். அதுக்கான வீடியோஸுமே வந்துகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து நம்ம சேனல்ல அது ரிலேட்டடாகவும் நான் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது எல்லாமே உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ண போறேன். ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஸ்கின் கேர் ரிலேட்டடா ஒரு சில வீடியோஸ் வந்து அவைலபிளா இருக்கும். சிலது வந்து நான் டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ பண்றேன்னு சொல்லியிருப்பேன். அதுக்கான வீடியோஸ் வந்து அப்கமிங் டேஸ்ல வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ஷார்ட்ஸ்ல நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு நான் வந்து ஒரு ஜாகர்ஸ் அண்ட் தென் வந்து ஒரு ரிலாக்ஸ்டு ஷர்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷோ பண்ண போறேன். இது எந்த ஆப்ல நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன்னு கேட்டீங்கன்னா, பி யுவர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பிளே ஸ்டோர்ல. ஸோ நீங்க அந்த பிளே ஸ்டோர்ல இருக்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு உங்க மொபைல்ல, அதுக்கப்புறமா அதுல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் ஜாகர்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஜாகர்ஸ் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். யூஸ்வலா வந்து நீங்க ட்ரெண்டியா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா டெஃபினட்டா வந்து ஜாகர்ஸ், கார்கோ இந்த மாதிரியான வந்து பாட்டம் வியர் வந்து வியர் பண்ணாதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து பாக்குறது ட்ரெண்டியா சூப்பரா இருக்கும். அதுவும் இல்லாம நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா டிஷர்ட்ஸ், ஷர்ட்ஸ் இதில் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். பட் பாட்டம் வேர்ஸ்ல வந்து மோஸ்ட்லி கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டோம். பட் ஆனா அதில் மெயினாக நம்ம பண்ற தப்பை வந்து நம்ம மாத்தினாதான் நம்மளையுமே ஹெனன்ஸ் பண்ணி காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிற ஏர் ஜாகர்ஸ் என்ன கலர்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆலிவ் கிரீன் கலர் பேண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த ரிலாக்ஸ்டு கிரீம் ஷர்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ரொம்பவே ஃபிட்லாம் வந்து டைட்டாலாம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதில் பேரில் சொல்லியிருக்கிற மாதிரி ரிலாக்ஸ்டு ஃபிட் தான். நீங்க ஏதாவது பார்ட்டிக்குலாம் போறப்போ அப்படிலாம் வெளியில ஃப்ரெண்ட்ஸோடலாம் டிராவல் பண்றப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை வியர் பண்ணிட்டு போறப்போ உங்களுக்கு டெஃபினட்டா வந்து உங்களால வந்து நல்ல ஒரு அந்த வைப் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வியர் பண்ணிருக்கிறது வந்து ரொம்ப வியர் பண்ண மாதிரி தெரியாது. அதுவும் இல்லாம சம்மர் டைம்லயே நீங்க அதை வியர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவீங்க. நான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கிற இந்த ஏர் ஜாகர்ஸ் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 98% காட்டன் அண்ட் தென் 2% வந்து பாத்தீங்கன்னா பாலிஸ்டர். இதனால உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளா இருக்கு. நீங்க பைக்ல வந்து ஏறி உட்கார்றப்பவும் சரி, நீங்க வந்து என்னவே நீங்க காலை வந்து தூக்கினாலும் சரி, என்ன பண்ணாலுமே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அதனால நான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஒன்னே ஒன்று தான் ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா எப்படி இருக்கு கிளாத் குவாலிட்டி, எப்படி நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் ஆர்டர் வேணா பிளேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரே எல்லாத்தையும் வாங்கிட்டு ப்ராப்பரா இல்லைன்னு வைங்களேன், நம்மளால வந்து ரிட்டர்ன் போட்டு அது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராசஸா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், தலைவலியா இருக்கும். அதனால நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பேண்ட் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அந்த ஏர் ஜாகர்ஸ்ல இருந்து. அவங்க சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்து தாராளமா இந்த பேண்ட்டை வந்து கன்சிடர் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து கன்சிடர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கலருமே பாத்தீங்கன்னா சூப்பரா, அதுல இமேஜ்ல என்ன கலர் இருந்தாலும் அக்யூரேட்டா அதே கலர்ல தான் இருக்கு. நான் இன்னுமே வந்து இந்த பேண்ட்டை வாஷ் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பண்ற மிஸ்டேக்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு 2 டிப்ஸ் சொல்ல போறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஜீன்ஸ் பேண்டா இருந்தாலும் சரி, அப்படி இல்லை இந்த மாதிரி கார்கோஸ் இந்த மாதிரியான பேண்ட்ஸ் எதுவா இருந்தாலும், ஜாகர்ஸ் எதுவா இருந்தாலும் நீங்க வியர் பண்ணிட்டு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அதை அப்படியே கழட்டி ஆங்கர்ல மாட்டி வச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல. ஸோ நீங்க வீட்ல வந்து ஃபேன்லாம் போடுவீங்க ரூம்ல இருக்கிறப்போ, ஸோ அந்த ஏர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லாம் அந்த அளவுக்கு வந்து இருக்காது. ஸோ அதனால நீங்க ஒரு 3 இல்லை 4 டைம்ஸ் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்க எடுத்த உடனே ஒரு வாட்டியுமே நீங்க வாஷ் பண்ணினா டெஃபினட்டா கலர் வந்து டல்லாக சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி நீங்க வந்து இன்னொரு டிப் நான் என்ன சொல்ல போறேன்னு கேட்டீங்கன்னா, ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் வந்து நீங்க வியர் பண்றீங்கன்னா, இல்ல உங்களுக்கு பிடிச்ச பேண்ட் எதுவா இருந்தாலுமே சரி, காட்டனா இருந்தாலும் சரி, இல்ல இந்த மாதிரி ஜாகர்ஸ் வேற எதுவா இருந்தாலுமே சரி, நீங்க முடிஞ்ச அளவுக்கு டைரக்ட் சன்லைட்ல வந்து அதை வந்து காய வைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்க முடிஞ்ச அளவு வீட்டில் இருக்கிற பால்கனியில போட்டு நீங்க துணி காய வைங்க. அப்படி இல்லை, நான் சொல்றது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச பேண்ட், இல்லை நீங்க காஸ்ட்லியா வாங்கியிருப்பீங்களா இன்வெஸ்ட் பண்ணி, அந்த மாதிரியான பேண்ட்ஸ் இல்லை ரொம்ப நாளைக்கு இது உழைக்கணும், அந்த கலர்லாம் வந்து ஃபேட் ஆகாம இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க வீட்லயே வந்து பால்கனில அப்படின்னா வீட்டு உள்ளாரியா ரூம்ல வந்து ஃபேன் போட்டுட்டு நீங்க அங்க இருக்கிறப்போ அந்த பிளேஸ்ல வந்து காய வைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி பண்றதால என்ன கேட்டீங்கன்னா, கலர் வந்து ஃபேட் ஆகாது, ரொம்ப நாளைக்கு உங்களால வந்து யூஸ் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் இந்த ஆலிவ் பேண்ட்டை வந்து கிரீன் பேண்ட்டை சூஸ் பண்ணுறது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதோட நீங்கள் வந்து எதனாலும் பேர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நான் சொன்ன மாதிரி க்ரீம் கலர் ஷர்ட்ஸ் ஆகட்டும், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து பிளாக் கலர் ஷர்ட் ஆகட்டும், இல்லை பிளாக் கலர் வந்து ஸ்வெட் ஷர்ட் ஆகட்டும், ஹூடி ஆகட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய விதமான இதுக்கு வந்து ஒயிட் ஷர்ட் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் வந்து இந்த ஆலிவ் கிரீனை வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நம்ம கிட்ட மஸ்ட் இருக்க வேண்டிய பேண்ட்ஸ்ல எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆலிவ் கிரீன் அப்படி இல்லை, அப்புறம் வந்து பிளாக் அண்ட் தென் கிரே. இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அதே வெப்சைட் அதே ஆப்பில் இருக்கிற
இதே ஏர் ஜாகர்ஸில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் அண்ட் தென் வந்து கிரே கலர் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். அண்ட் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ இதில் 1790 சம்திங் அந்த ரேஞ்ச் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைஸ். டெஃபினட்டாக அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நீங்கள் வாங்காதீங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க தீபாவளி டைமில் இல்லை இயர் எண்ட் டைமில் அடிக்கடி பார்த்தீங்கன்னா 50%க்கான சேல் போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த 50% சேலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 895க்கு இந்த பேண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வேற லெவலில் ஒரு ஒர்த்து நான் சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பர்ச்சேஸ் பண்ண அந்த ரேட்டுக்கு இல்லாமல் நீங்கள் 895 பர்ச்சேஸ் பண்ணலாம். அந்த ரேட்டுக்கு வாங்கினீங்கன்னா செம ஒர்த்தான ஒரு டீலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் சப்போஸ் வாங்க போகிற டைமில் வந்து 50% ஆஃபர்லாம் இல்லைன்னா பர்ச்சேஸ் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆஃபர் ஏதாச்சும் பொங்கலோ இல்லைனா வந்து வேற சம்மர் டைமில் எந்த ஆஃபர் வருதோ அந்த டைமில் அவங்க 50% ஆஃபர் வந்து இன்ஸ்டாலையும் சரி, அப்படி இல்லை நீங்கள் ரேண்டமாக அந்த ஆப் ஓப்பன் பண்ணி செக் பண்ணுறப்போ 50% இருக்கிறப்போ அந்த ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆஃபர் இல்லாதப்போ இந்த பேண்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. பேண்ட் மட்டும் இல்லை, அவங்க கிட்ட இருக்கிற ஷர்ட்ஸ் எதையுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. 50%க்கான ஆஃபர் இருக்கிறப்போ நீங்கள் ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நான் எப்பவுமே எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த தீபாவளி டைமில் போயிட்டு நான் முன்னாடி எல்லாத்தையுமே சூஸ் பண்ணி வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த நிறைய ஆப்ஸ் இருக்குது, நான் வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து ஷேர் பண்ணுறேன். என்னென்ன ஆப்ஸ்ன்றது எல்லாத்தையுமே வந்து வீடியோ 1 by 1 வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது இதை பற்றின்றதுனால நான் இந்த ஆப்பை பற்றி மட்டும் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து ஆல்ரெடி வந்து சூஸ் பண்ணி வச்சிருப்பேன். இப்போவே பார்த்தீங்கன்னா என்னோட கார்ட்டில் வந்து நிறைய ஆட் பண்ணி வச்சிருப்பேன். பட் எனக்கு வந்து எப்போ வாங்குறது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த டைமில் நான் அதை போய் டேரெக்டாக பிளேஸ் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் உங்களுக்கு வந்து ஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த க்ரீம் கலர் ஷர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் ரிலாக்ஸ்டு ஃபிட். அப்போ நம்மளுக்கு வந்து எனக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஃபிட் வந்து ரொம்ப டைட்டாக போட்டால் ஸ்லிம்மாக இருக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் லூஸாக வேர் பண்ணால் இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டு ஃபிட். நீங்கள் பார்ட்டி வேர்ஸ் இல்லை அவுட்டிங்லாம் எங்கேயாவது போகிறப்போ வந்து ரொம்பவே சூப்பர் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபீலுமே வந்து நல்லா இருக்கும். நீங்கள் பார்க்குற லுக்குமே வந்து பயங்கரமாக உங்களை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் வந்து இந்த க்ரீம் கலர் ஷர்ட் வந்து நான் பிளேஸ் பண்ணிடுறேன். எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட்ஸ் நான் வீடியோ மேக் பண்ணிருப்பேன் இல்லைங்களா, அதிலே வந்து நான் க்ரீம் கலர் ஷர்ட் போட்டு தான் நான் வந்து பேசியிருப்பேன். அந்த க்ரீம் கலர் ஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்ப சின்னதாயிடுச்சு. அதனால தான் நான் இந்த க்ரீம் கலர் ஷர்ட்டை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதுவும் இல்லாமல் அதில் இருக்கிற அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஃபேஷன் டிசைனர்ஸ் மாடல்ஸ்லாம் வந்து அந்த வேர் பண்ணி நம்மளுக்கு ஃபோட்டோ இருக்கும் இல்லையா, அதில் இந்த க்ரீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரே கலர் ஷர்ட்டை வந்து அவங்க மேட்ச் பண்ணியிருப்பாங்க, பேர் பண்ணியிருப்பாங்க. வேற லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால வந்து நான் மஸ்ட் வந்து இதை வந்து டெஃபினட்டாக பர்ச்சேஸ் பண்ணி அவனை ஃபர்ஸ்ட் டைம்ன்றதால இதை நான் பேர் பண்ணுறதுக்காக போட்டிருக்கேன். ஃபர்தராக வந்து அப்கமிங்கில் நான் பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாத்தையுமே வந்து 1 by 1 உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்றது. நம்ம வந்து நார்மலாக நீங்கள் காட்டனோ இல்லை வந்து ஃபார்மல் பேண்ட்ஸுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வெட் ஷர்ட்ஸோ இல்லைனா வந்து டிஷர்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் பேர் பண்ணுறதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கோ ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் அந்த மாதிரி விஷயங்களை பேர் பண்ணாதீங்க. நீங்கள் எப்படி பேர் பண்ணுறீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற ஸ்வெட் ஷர்ட் இல்லை ஹூடிஸ் டிஷர்ட்ஸ் இதை எல்லாத்தையுமே ஒரு நல்ல ஒரு பாட்டம் பேர்ஸோட வந்து பேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஜாகர்ஸ் அப்படின்னா கார்கோஸ் இந்த மாதிரி சூப்பரான இருக்கிற இதுல பேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து டெஃபினட்டா நீங்க வந்து ரொம்பவே வந்து ட்ரெண்டியா மாடர்னா இருப்பீங்க. இதை விஷயத்தை வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறமா நீங்க ஃபார்மல் பேண்ட்ஸோட டிஷர்ட்ஸ் அதுக்கப்புறமா ஹூடிஸ் இது எதையுமே வந்து பேர் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த பேண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5 பாக்கெட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஸோ சைடில் வந்து ஒரு ஹிடன் பேக்கெட் கொடுத்துருப்பாங்க ஜிப் வச்சு. அது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மொபைல்ஸ் நீங்கள் கேரி பண்ணுறதாகட்டும் அப்படிலாம் ஏதாவது வந்து இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நீங்கள் கேரி பண்ணால் அந்த இதில் வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண நினச்சேன். நம்ம ட்ரெஸ் மட்டும் வேர் பண்ணுறது ஒரு ப்ராப்பரான ஒரு இது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு ஃபுட்வேர் வந்து பேர் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபுட்வேர் பேர் பண்ணுறதுக்கும் நம்ம செப்பரேட்டாக வந்து 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வேறு வீடியோ மேக் பண்ணுவோம். அண்ட் இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபுட்வேர்க்கோ இந்த காஸ்டியூம்ஸ்க்கோ எப்படி இருக்குன்றதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்துருக்கேன் பெல் ஐக்கன் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.